ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயப் ஸ்டைல். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான டிப்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். யூஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாதான் முழுசாக பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அன்றாட யூஸ் பண்ணுற பொருளை வச்சு தான் நீங்கள் நம்ம டிப்ஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொன்றும் அது என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு டிப்ஸாக பார்க்கலாம் வாங்க, ஒன் பை ஒன்னாக. ஃபஸ்ட்டு வாங்க, இப்போ மழை காலத்தில் பூண்டு நம்ம வாங்கி வச்சுட்டிங்கன்னா ஒரு மாதிரி கருப்பாக பூசணம் வந்த மாதிரி ஆகிடும். இது மாதிரி ஒரு பூண்டு கெட்டு போயிடுச்சு. இப்போ இருக்கிற எல்லா பூண்டும் பரவி எல்லா பூண்டுமே நம்மளுக்கு அந்த பூசணம் கெட்டு போயிடும். அதில் குட்டி குட்டியாக ஒரு மாதிரி பூச்சி மாதிரி கூட வரும். அதை நம்ம தடுக்கிறது தான் இப்போ நம்ம பூண்டு எப்படி மழைக்காலங்களில் கெட்டு போகாமல் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது வாங்க, அது எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பூண்டு தான் பாருங்கள், எங்களது ஒரு பூண்டு அது மாதிரி ஆயிடுச்சு. அந்த பூண்டு மற்ற பூண்டு நம்மளுக்கு பரவாமல் இருக்கணும்னா இப்போ நம்ம பண்ணலாம் வாங்க. இது மாதிரி ஒரு நல்லா முழு பூண்டாக ஒன்று கையில் எடுத்துக்கோங்க. இது மாதிரி பூண்டு இந்த கேமராவில் ஒரு மாதிரி தெரியுது, கிளாரிட்டி தெரியுது. இது மாதிரி பூண்டு நம்ம எடுத்துக்கோங்க. எடுத்து இது மாதிரி காம்பு பகுதி மேல் வர மாதிரியும் இதை திருப்பி வச்சுக்கோங்க. அந்த வேறு பகுதி இருக்குது இல்லையா, பூண்டோட வேறு பகுதி, அந்த பூண்டு தான் நம்ம இப்போது அந்த கெட்டு போகாமல் அந்த மழைக்காலம் அந்த ஈரக்காற்று அதெல்லாம் போகாமல் இருக்கணும்னா நம்ம இப்போது அந்த பூண்டோட மேல் பாகத்தில் அந்த பூண்டு மேலே நம்ம மெழுகு 2 ட்ராப்ஸ் நம்ம விட்டோன்னா அந்த அந்த ஈரக்காற்று போகாமல் அந்த பூண்டு கெட்டு போகாமல் ஒரு மாதிரி நம்ம பாதுகாத்து வைக்கலாம். பாருங்கள், நான் அந்த மேலே அந்த வேர்க்காம்பு இருக்குது இல்லையா, அங்கே தான் ஒரு 4-5 ட்ராப்ஸ் நான் விட்டுக்கிட்டேன். இப்போது இது மாதிரி நீங்கள் விட்டு வச்சுக்கிங்கன்னா நீங்கள் பூண்டு உதிரி ஆக்காமல் நீங்கள் முழுசாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நாளைக்கு. ஏன்னா மழைக்காலங்களில் வீடு நம்ம சில்னஸ் தான் அதிகமாக இருக்கும், ஹீட் அதிகமாக இருக்காது இல்லையா. அந்த டைமில் பூண்டு கும்மிக்கு அந்த மாதிரி பூசணம் வந்துடும். அது மாதிரி இல்லாமல் இந்த ஈரக்காற்று போகாமல் தடுக்கும். அந்த மெழுகுவத்தி நம்ம மேலே போட்டோன்னே ட்ரை ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக இதே மாதிரி ஒவ்வொரு பூண்டும் 2 ட்ராப்ஸ் நீங்கள் விட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு பூண்டு கெட்டு போகாமல் இருக்கும். விலைவாசி அதிகமாக இருக்கும், அது கூட இந்த மாதிரி வாங்கி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா நீங்கள் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டிப்பை பார்க்க ஆரம்பிங்க. ரொம்ப பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலுக்கு. நான் போட்ட வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா பெல் பட்டன் ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பூண்டோட டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த டிப் போகலாம் வாங்க. இப்போ நம்ம காய் சீவுறது இருக்குது இல்லையா, அந்த காய் சீவுறது ரொம்ப நாளைக்கு நம்ம காய் சீவு மங்கி போயிடும். அப்போ நம்ம சீவும்போது ரொம்ப லேட்டாகும். நம்ம சீவும்போது அதிகம் வராது, சிக்கிக்கிற மாதிரி இருக்கும், அந்த சாஃப்ட்னஸ் இல்லாமல். அதேமாதிரி ஈவனாக நம்மளுக்கு வராது. அதுக்கு நம்ம இப்போ நம்ம வீட்டில் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் வாங்க. இது மாதிரி நம்மளுக்கு அலுமினியம் பாயில் பேப்பர் இருக்குது இல்லையா, அதை இது மாதிரி நம்ம ஒரு பால் மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இப்போ நான் ஒரு நியூஸ் பேப்பர் போட்டுக்கிட்டேன். ஏன்னா அதோட தூள் எல்லாம் நம்மளுக்கு கீழே வந்துடும் இல்லையா, காலில் பொத்துக்கும். அதனால் இது மாதிரி நம்ம காய் சீவலில் இது மாதிரி துருவி எடுத்துக்கலாம். நீங்கள் அது மாதிரி நீங்கள் லைட்டாக நீங்கள் ஷேக் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த மங்கி போனதில் ரொம்ப ஷார்ப்பாகும். ஏன்னா இது ரொம்ப ஹார்டாக இருக்கும். நம்ம சுருட்டினோடனே அந்த அலுமினியம் பாயில் அந்த தூள் நம்மளுக்கு கீழே விழும் பாருங்கள். அப்போ அந்த மேலே எல்லாமே நல்லா காய் துருவுக்கு ரொம்ப ஷார்ப்னஸ் ஆகும். கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதே சிஸ்டர் கட் பண்ணலாம். நீங்கள் இந்த பாய் பேப்பர் கட் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், கத்தியில் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு நம்மளுக்கு மொக்கையாக இருக்கும், வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு இப்படி ஒரு டைம் இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு நல்லா ஷார்ப்பாகும். நான் அங்கங்கே நான் துருவி எடுத்துக்கிட்டு நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். கையில் நீங்கள் திருவும் போது கையில் பட்டுற போது நீங்கள் பாருங்கள், இது மாதிரி துகளாக வரும் நம்ம சீவும்போது. கண்டிப்பாக இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ நம்ம துருவனோடனே வந்திருக்கு பாருங்கள். அடுத்துட்டு இப்போ பாருங்கள், நம்ம கொஞ்சம் ஷார்ப்னஸ் பண்ண பிறகு நல்லா கொஞ்சம் பிரைட்டாக தெரியுது பாருங்கள். நான் காய் சீவல் அதிகம் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ண மாட்டேன். அடுத்து நம்ம மெழுகு நம்ம மெல்ட் ஆகும்போது அங்கங்கே ட்ராப்ஸ் இருக்கும் இல்லையா, அது நம்மளுக்கு அது நம்ம போகணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒன்று கத்தியில் சுரண்டுவோம், இல்லைனா ஏதாவது ஸ்பூனோட காம்பு இருக்குது இல்லையா, அது ஏதோ கம்பி ஏதோ நம்ம குத்தி அதை ரொம்ப நேரம் நம்ம அதை சுரண்டி எடுப்போம் இல்லையா. அப்போ தரை சப்போஸ் டைல்ஸ் சரியாக இருந்தால் நம்மளுக்கு கிராச்சஸ் ஆகும். அது மாதிரி ஆகாமல் இந்த மெழுகோட இதுவை நம்ம ஈஸியாக நம்ம இப்போ ரிமூவ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இன்றைக்கி நான் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா ஐஸ் கட்டி எடுத்து வந்திருக்கேன். இந்த ஐஸ் கியூபை லைட்டாக நம்ம அந்த மெழுகு மேலே மெல்ட் ஆகிருக்கு இல்லையா, அந்த மெழுகு மேலே நம்ம இப்படி வச்சோன்னா அந்த எல்லாமே நம்ம ரொம்ப ஸ்டே பண்ணி நம்ம தேய்க்க வேண்டிய வேலையே இல்லை. அந்த மேலே லைட்டாக இப்படி தேய்ச்சாவே போதும். ரொட்டீன் பண்ணி நம்ம தேய்ச்சின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சில்னஸ் படப்பட எல்லாமே படப்படியாக அது பேர்ந்துட்டு வந்துடும். இங்கே பாருங்கள், எல்லாமே நான் ஈஸியாக நம்மளுக்கு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம மழை காலத்தில் நம்ம அடிக்கடி கரண்ட் போச்சு, நம்ம ஒவ்வொரு ரூம்லேயும் நம்ம ஒன்று ஏற்றி வைப்போம் இல்லையா, ஸ்டாண்டில் அதும் போது இது மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா கீழே இது மாதிரி ஆயிடுச்சுன்னா இந்த டிப்பு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்குவாங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள்,
ஒரு செகண்ட் கூட இல்லை, நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து எல்லாம் ரிமூவ் ஆகிடுச்சு வந்துச்சு. நம்ம கத்தியில் போய் தேய்ச்சிக்கிட்டு சுரண்டிக்கிட்டு இருக்க வேலை தான் மிச்சமாகிடுச்சு பாருங்கள். குயிக்காக நம்மளுக்கு வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். அந்த மெழுகுவர்த்தியோட டாப்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. இப்போது கண்டிப்பாக இதுவும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், நம்ம நிறைய நீட்டாக தொலைச்சிட்டோம். அந்த சோடே கொஞ்சம் கூட இல்லை பாருங்கள். அழகாக நீட்டாக கிராச்சஸ் ஆகாமல் நம்ம சுரண்டாமல் நீட்டாக அழகாக வந்துடுச்சு. இப்போ வாங்க நம்ம வந்து அடுத்த டிப் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பொதுவாக நம்ம வந்து குக்கரில் வந்து அடிபாட்டத்தில் வந்து நம்ம கேஸ் அடுப்பில் வைக்கிறோம் இல்லையா, அப்போ வந்து கண்டிப்பாக வந்து இது மாதிரி வந்து அழுக்காகும். அந்த மாதிரி அழுக்கு அந்த பிளாக் ப்ளஸில் எடுக்கிறதுக்கு தான் நம்ம வந்து ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எந்த 2 in 1 இண்டக்ஷன் ஸ்டவ்லையும் வச்சுக்கலாம், கேஸ் ஸ்டவ்லையும் வச்சுக்கலாம். அது மாதிரி மெத்தட் இது 2 in 1 தான் இது. நான் அது மாதிரி வாங்கும்போது அது மாதிரி பார்த்து தான் வாங்கிட்டு, சப்போஸ் நம்ம கேஸ் ஆச்சுனாக்கா நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ் சமைச்சிக்கலாம். வாங்க நான் ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இல்லையா, ஒரு பாதி பீஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது தக்காளி எடுத்து வச்சுட்டு இப்போ அந்த பாதி பீஸில் வந்து நீங்கள் எந்த பேஸ்ட் வேணால் போட்டுக்கோங்க. அந்த டூத் பேஸ்ட்டாக வச்சுருக்கிறேன். லைட்டாக நம்ம அதிகம் அழுத்தம் கொடுத்துக்கணும் தேய்க்க வேண்டியதில்லை, லேசாக நம்ம தேய்ச்சாவே போதும். பாருங்கள், தேய்க்க அந்த அழுக்கில் நம்ம அந்த பேஸ்ட்டோட கலர் வந்து நம்மளுக்கு மாறி வரும். அந்த தக்காளியில் ஒரு புளிப்புத்தன்மை இருக்கும் இல்லையா, அது வந்து அந்த அழுக்கில் நல்லா நமக்கு எடுத்துரும். இதுவே நீங்கள் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் இல்லாமல் சாதா ப்ளைனாக குக்கர் அது மாதிரி எடுத்திங்கன்னா இன்னும் நீட்டாக இருக்கும். என்ன அந்த டாட்டாக இருக்குது பாருங்க, அதுதான் கொஞ்சம் பிளாக்காக இருக்குது. அது எப்போவுமே அந்த ரஃப் எது கொடுக்குறாங்கன்னா நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்வில் ஹீட் ஆகுது கொடுப்பாங்க. அதனால் வந்து அது மாதிரி குக்கர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் நீட்டாக எங்களால் காமிக்க முடியும். என்கிட்ட இது மாதிரி குக்கர் இருக்கிறதுனால நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அங்கங்கே அந்த கரை இருக்குது, அடிபாட்டத்தில் பாருங்கள், அந்த கருப்பாக நீட்டமாக ஒரு கரை இருக்குது பாருங்கள், அது எல்லாமே நம்மளுக்கு வந்து ரிமூவ் ஆகிடும். இது மாதிரி நீங்கள் வந்து லேசாக வந்து தேய்ச்சிட்டாவே போதும். தேய்க்க அந்த பேஸ்ட்டு வந்து கலர் வந்து மாறி வந்து பிளாக் கலரில் வருது பாருங்கள். அந்த அழுக்கெல்லாம் நம்மளுக்கு ஃபுல்லாக க்ளீனாக நீட்டாக ஆகிடும் நம்மளுக்கு. பாருங்கள், முன்னே இருந்ததுக்கும் இப்போ வந்து ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். இது மாதிரி நீங்கள் வந்து மாதத்துக்கு ஒன்று இது மாதிரி ஹீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வந்து அடுப்பில் சமைக்கும் போது சீக்கிரம் ஹீட் ஆகிடும். அதுக்கெலாம் இல்லாமல் அந்த தீ வந்து சீக்கிரம் குக்கர் மேலே போட்டு நம்மளுக்கு குயிக்காக வேலை ஆகிடும், கேஸை நம்மளுக்கு மிச்சமாகும். கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு மேலே வந்து லிக்விட் நம்ம நீங்கள் பாத்திரம் தேய்க்க எந்த லிக்விட் யூஸ் பண்ணுறீங்களோ அதையும் 2 டாப்ஸ் போட்டுக்கோங்க. போட்டு நம்ம இப்போ தேய்ச்சிக்கலாம். அதுவும் நம்ம ரசம் தேய்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், நான் உங்கள் கண் எதிலே நான் லைவாக செஞ்சு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், அதெல்லாம் போட்டு தேய்க்கும் போது நல்லா ஃபுல்லாக நல்லா க்ளீனாகி வந்துடுச்சு பாருங்கள். இது மாதிரி நம்ம விடப்படியான கரை இருந்தாலும் குக்கர் உள்பகுதியில் இருந்தாலும் நீங்கள் அது மாதிரி தேய்ச்சிக்கோங்க. நான் வந்து மேல் பகுதி அந்த குக்கர் உள்ளே அது மாதிரி ஆகலை, அடிபாட்டில் அது மாதிரி இருந்துச்சு. நான் ஒவ்வொன்றா தேய்ச்சிக்கிட்டேன். இது மாதிரி தேய்ச்சி ஒரு நல்லா பல நல்லா அந்த பிளாக்காக இருந்தது அழுக்கெல்லாம் நல்லா ஃபுல்லாக நமக்கு ரிமூவ் ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மாதம் டைம் இது மாதிரி குக்கர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இது மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு சீக்கிரம் குயிக்காக வேலை ஆகிடும். பாருங்கள், நான் இப்போ வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். வாஷ் பண்ணி உடனே எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். நல்லா வந்து அந்த கிளாரன்ஸ் நல்லா அடிக்குது பாருங்கள். நல்லா பலபலன்னு ஆயிடுச்சு குக்கரு. கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்பு. உங்களுக்கு பார்க்கவே நல்லா இருக்குது பாருங்கள். புது குக்கர் மாதிரியே இருக்குது பாருங்கள். நல்லா கிளார் அடிக்குது. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டாட் இல்லைனா எனக்கு இன்னும் நீட்டாக தெரியும் பார்க்குறதுக்கு. அந்த டாட் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அப்படி தெரியுது. இதுக்கு முன்னாடிக்கும் இப்போவும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் பாருங்கள். இப்போ வாங்க இது மாதிரி க்ளீன் பண்ணிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் டிப்புக்கு போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய டிப் பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து குக்கரோட நம்ம கேஸ்கெட் இருக்குது இல்லையா, இந்த கேஸ்கெட்டை வந்து நம்ம சமைச்சிட்டு அப்படியே வச்சுருவோம். அது மாதிரி வைக்கக்கூடாது. அதேமாரி இந்த கேஸ்கெட்டை வந்து நம்ம கீழே ஃப்ளாட்டாக வைக்கக்கூடாது, ஆங்கரில் தான் மாட்டி வைக்கணும். நம்மளுக்கு வந்து எப்போ தொங்குற மாதிரி தான் நம்மளுக்கு மாட்டி வைக்கணும். எப்போவுமே நான் வந்து எஸ்ஓக்கு வச்சுருக்கிறேன். அதுதான் எல்லாருடைய வாஷரும் நான் தொங்க வச்சுப்பேன். அப்படி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைமு கேஸ்கெட்டு வந்து ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து லூஸ் ஆகாமல் டைட்டாகவே இருக்கும். எடுத்து வாங்க. நம்ம விசில் வந்து குக்கர் வந்து ரொம்ப நேரம் வந்து வைப்போம், விசில் வரலையே ஏன்னு இருக்கும்போது நமக்கு கண்டிப்பாக அடப்பு இருக்கும். செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஒவ்வொரு டைம் வைங்க. நான் ஒவ்வொரு டைமும் நான் சமைக்கும் போது இது மாதிரி ஒரு ஸ்டிக்கர் இருக்குது இல்லையா, அதில் வந்து குத்தி பார்த்து தான் வைப்போங்க. பாருங்கள், அதில் பாருங்கள், அதில் ஒரு சாதம் இருக்குது பாருங்கள். ஒரு டைம் இது மாதிரி செக் பண்ணி நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து குக்கர் வந்து குயிக்காக வேலை ஆகிடும். அதேமாதிரி அடப்பு எது இருந்தாலும் பயம் இல்லாமல் நம்ம சமைக்கலாம். இந்த பெரிய ஹோல் சைடு இருக்கிறதுனால இந்த ஸ்டிக்கர் நான் க்ளீன் பண்ணிட்டேன். இன்னும் இந்த உள்பாடத்தில் வந்து இன்னும் குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்கும். அதுலேயே நம்ம நிறைய அடுப்புலாம் இருக்கும். பருப்பு வேக வைக்கிறது, இந்த சாதம் நம்ம தாழ்த்து சாதம் பண்ண அந்த கடுகு எல்லாமே இருக்கும். அது வந்து நம்ம இந்த ஸ்டிக்கில் வந்து க்ளீன் பண்ண முடியாது. அதுக்கு தான் நம்ம இப்போ வேறு ஒரு பொருள் எடுத்துருக்குறோம். அது மூலிமா நம்ம வந்து அந்த குட்டி குட்டி ஹோல்ஸ் மூலிமா இந்த பெரிய குச்சிக்கு வந்து உங்களுக்கு பாருங்கள் உள்ளே போகாது பாருங்கள். அந்த குட்டி குட்டி ஹோல்ஸுக்கு இந்த குச்சி வந்து செட் ஆகலை. இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து வேறு ஒரு பொருள் எடுத்து நம்ம நீட்டாக நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். என்னென்னு பார்க்கலாம் வாங்க.
அது ஒன்றும் இல்லைங்க, நம்ம துணி தைக்கிற ஊசி தாங்க. அந்த ஊசியில் நூலை கோத்துக்கிட்டு நம்ம வந்து அந்த சின்ன குட்டி ஹோல்ஸை நம்ம வந்து குட்டி குட்டி எடுத்தோம்னா அதில் இருக்கிற எல்லா அடுப்பும் நம்மளுக்கு வந்துடும். இப்போ வாங்க நம்ம வந்து நான் எப்படி செஞ்சு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது மாதிரி நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து எப்போவுமே அடப்பே இருக்காது. நம்ம வந்து நல்லா ஸ்டீமி வெளியே வந்துடும். நம்மளுக்கு வந்து குயிக்காக நம்மளுக்கு வேலை ஆகிடும். நம்மளுக்கு பயம் இல்லாமல் நம்ம குக்கரில் சமைக்கலாம். கண்டிப்பாக ஒவ்வொரு டைம் நீங்கள் வந்து வாத்துக்குள்ளே இது மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து அந்த விசிலில் மட்டும் ஒரு ஸ்டிக் மட்டும் குத்தி நம்ம செக் பண்ணி நம்ம சமைக்கும்போது உங்களுக்கு வந்து பயம் இல்லாமல் நம்ம சமைக்கலாம். ஒரு சேஃப்டியாக நீங்கள் சமைக்கலாம். கண்டிப்பாக இந்த இப்போ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், சுற்றி ஒரு 4-5 ஹோல்ஸ் இருக்கும். ஒவ்வொரு டைம் இந்த பக்கம் குத்தி அந்த பக்கம் குத்தி நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும். நம்ம இது ஊதுனா அந்த சைடு வந்து நம்மளோட காற்று வெளியே வரும். அந்த மாதிரி இங்கே பார்த்துக்கோங்க. பாருங்கள், நம்ம எல்லாமே நம்ம பண்ணிட்டோம். இந்த முடியில் இவ்வளோ விஷயம் இருக்குது. நீ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படின்னு சொல்லுங்கள். அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய், டேக் கேர்.